Let us start this video with French Revolution, Unit 9. Okay, children? Now, look at the book, all of you. Revolution started in France. Why? We are going to study. Okay? Last video, we have studied about the American War of Independence. How America got independence. Why they fought against the against their mother country. Isn't it? Okay. Next, now let us know about the French Revolution. The French Revolution exploded in 1789. Underline, very important question. French புரட்சி எப்போ நடந்தது? எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொல்லித்தரேன். 1789 கண்டினியூஸாக 1789 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேயா? 1789. The French monarchy, ஃப்ரான்ஸில் monarchical rule was going on of the ancient regime had enjoyed unchallenged power for 140 years. 140 வருஷமாக unchallenged power and for 140 years. Louis XIV and his great palace at Versailles had symbolized royal absolutism and the greatness of France. லூயிஸ் 14 அவருடைய அரசு பேலஸும் வெர்சைல் பேலஸும் அவங்களுடைய சர்வாதிகாரத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, அப்சல்யூட்டிசம் and the greatness of France. Yet, in the summer of 1789, that power suddenly began to shake. 1879ல அந்த பெரிய அதிகாரம் started to shake. Yet, began to shake. Louis XVI had summoned the Estates General in May. After Louis XIV, Louis XV became the ruler, and during Louis XVI only the power started to shake. என்ன பண்ணுறாரு? ஒரு கடைசியாக ஒரு பார்லிமெண்ட்டை சப்மிட் பண்ணுறாரு, கூட்டுறாரு. லூயிஸ் 16 got சம்மண்ட்னா என்னது? சம்மன்ஸ் அண்ட் ப்ரொராக்ஸ் படிச்சிருக்கிறோம் சிவிக்ஸில். சம்மன்ஸ்னா பார்லிமெண்ட்டை கூட்டுறது. த எஸ்டேட் ஜெனரல் இன் May 17. திஸ் பாடி கன்சிஸ்டட் ஆஃப் த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் 3 classes ஆர் எஸ்டேட்ஸ். ஃப்ரான்ஸ் வந்து லூயிஸ் 16 பீரியடில் 3 எஸ்டேட்ஸாக பிரிக்கப்பட்டிருந்தது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எஸ்டேட், செகண்ட் எஸ்டேட், தேர்ட் எஸ்டேட். இந்த ஃபர்ஸ்ட் எஸ்டேட்ஸில் யார் இருப்பா அப்படின்னா, யார் வந்து ஃபர்ஸ்ட் எஸ்டேட்ஸ் அப்படின்னா இந்த கிளர்ஜீஸ்னால் யார்? இந்த சர்ச் பீப்புள். அப்போ ஃபஸ்ட்டு எஸ்டேட் பீப்புள்னால் யார்? சர்ச் பீப்புள். சர்ச் பீப்புள்னால் கிறிஸ்டியன்ஸ் கிடையாது. யார்? அவங்களுடைய அத்தாரிட்டிஸ், போப், அப்புறம் வேறு யார்? பிஷப்ஸ், கர்தினால், ப்ரீஸ்ட், இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க? ஃபஸ்ட் கிளாஸ் பீப்புள், ஃபஸ்ட் எஸ்டேட்டில் இருக்காங்க. அதுக்கு அவங்களுக்கு அடுத்தது யார் இருக்காங்கன்னா, ரூலர்ஸ் இருக்காங்க. சரியா? அவங்களுக்கு அடுத்தது யார் இருக்கா? ரூலர்ஸ். The nobles and the commons comprising of lawyers, rich merchants. And third இதில் யார் இருக்கா அப்படின்னா, காமன் பீப்புள். காமன் பீப்புளில் யார்? அடித்தட்டு மக்கள். இந்த மற்ற இதில் வந்து இந்த நல்ல பணக்காரவங்க இதெல்லாம் வந்துடுறாங்க பாருங்கள். ஹூ வேர் தே? த கிளாஸ் எஸ்டேட்ஸ் தே வேர் கால்டு த கிளர்ஜி. த கிளர்ஜினாரு மென் அண்ட் உமன் obtained ஃபார் ரிலீஜியஸ் டியூட்டிஸ். அதான் சரியா? த நெக்ஸ்ட் த நோபிள்ஸ் அண்ட் த காமன்ஸ். நோபிள்ஸ்னால் யார்? ரூலிங் கிளாஸ் பீப்புள்ஸ். கிளர்ஜிஸ், தென் நோபிள்ஸ் and the common people. Common people யாரெல்லாம் இருக்கிறான்? lawyers, rich merchants, bankers and businessmen and wealthy landowners. But the representatives of the third estates, namely the commons, had refused either to bow to the nobles or to obey the orders of the king. இந்த யார்? காமன்ஸ் refused either to bow. யாருக்கும் தலை வணங்குறாங்க. பெரிய பணக்காரங்க யாருக்கும் தலை வணங்க மாட்டான். either through the nobles or the clergies அப்படின்றவங்க தான் the common people. லாஸ்ட் எஸ்டேட்ஸில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the slaves, அடிமையானவங்க, விவசாயிங்க, லேபர்ஸ், அடித்தட்டு மக்கள். They proclaimed themselves a national assembly and gathering on a tennis court after the king had cleared them out of their halt. Swore on oath
not to disperse until he gave them a constitution. Thus began the revolution of 1789. Thus began the revolution of 1789. Causes of the outbreak of the revolt or revolution. பிரெஞ்சு புரட்சிக்கு காரணங்கள். ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கல், அரசியல் ரீதியாக என்னென்ன காரணம்? லூயிஸ் 15 சக்சீடட் இஸ் கிரேட் கிராண்ட் ஃபாதர் லூயிஸ் 16 அண்ட் ரெயின்டு ஃபார் லூயிஸ் 14க்கு அப்புறம், அதாவது அவங்களுடைய தாத்தாக்கு அப்புறம் பேரன் வரான் லூயிஸ் 15, reigned for 59 years, 59 வருஷம் ரூல் பண்ணியிருக்காரு. He learned no lesson that the king is not above law but bound by law from the English revolution and the beheading of the King Charles I. beheadingனா என்ன? தலையை வெட்டுறது. சார்லஸ் ஒன்னோட தலையை, ரூலர் சார்லஸ் ஒன்னோட தலையை என்ன பண்ணுறாங்க, அந்த காலத்தில் வெட்டி போட்டாங்க. And 1774 he was succeeded by his grandson Louis 16. Louis 15 was succeeded by his grandson Louis 16. He was entirely under the influence of his wife Mary Antoinette, who believed more than the king in the divine right theory of kingship. அவனுக்கு என்ன, அரசன்தான் பெரிய இது, யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது, யாரும் கேள்வி கேட்க முடியாது அப்படின்ற ஒரு தெனாவட்டோட ரூல் பண்ணிகிட்ருக்காரு. அவர் யாரோட இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கார்? மொத்தமாக தன்னுடைய ஒய்ஃப் மேரி ஆண்டனைட்டா என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஆடிட்டு இருந்தார். த தியரி தட் த கிங் வாஸ், என்ன தியரி ஃபாலோ பண்ணுறான்? டிவைன் ரைட் தியரி ஆஃப் கிங்ஷிப். எல்லாரோட பவர்ஃபுல்லாக இருக்கு ஏன்னா அந்தான் அப்படின்றது டிவைன் ரைட் தியரி. தென் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் காட் அண்ட் த தியரி தட் த கிங் வாஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் காட் ஆன் எர்த். காட் ஆன் எர்த் and therefore for all his actions he was, all his, அவனுடைய அரசனுடைய எல்லா ஆக்ஷன்ஸுக்கும் he was accountable only to God. கடவுளுக்கு மட்டும்தான் நான் கணக்கு கொடுக்கணும், மற்ற யாருக்கும் நான் கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற பாலிசி. அண்ட் நாட் டு எனிபடி எல்ஸ். போத் த கிங் அண்ட் குயின் வேர் ஹேட்டட் பை த பீப்புள். இவங்களுடைய ரூலிங்கை மக்கள் விரும்பவே இல்லை, ரொம்ப ஆட்டம் போட்டு அநியாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தட் இஸ் பொலிட்டிக்கல் காஸ். நெக்ஸ்ட்டு எக்கனாமிக் காஸ். ஆன் த ஈவ் ஆஃப் த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன், ஃப்ரெஞ்சு புரட்சி நடந்துகிட்டு இருக்கும்போது ஃப்ரான்ஸ் வாஸ் கோயிங் த்ரூ எ பீரியட் ஆஃப் எக்கனாமிக் கிரைசிஸ். பயங்கர பொருளாதாரத்தில் அடி வாங்கிட்டாங்க. ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எப்படியாவது அமெரிக்கன்ஸ் ஜெயிச்சிடணும், பிரிட்டிஷை தோக்கடிச்சிடணும்னு சொல்லிட்டு நாட்டு மக்களை கூட கன்சிடர் பண்ணாமல், அவங்களுக்கு உணவு இருக்கா, சாப்பாடு இருக்கா, பேசிக் நீட்ஸ் இருக்கான்றதை கூட பார்க்காம யாருக்கு சப்போர்ட், யார் அவங்களுடைய ஒரே நோக்கம் என்ன, பிரிட்டிஷ்காரனை தோக்கடிக்கணும், அமெரிக்கா வெற்றி பெறணும் அப்படின்றது தான். நிறைய எக்கனாமிக்கலி எய்ட் கொடுத்தாங்க. யாருக்கு? அமெரிக்கன்ஸுக்கு. ஆன் த ஈவ் ஆஃப் த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் ஃப்ரான்ஸ் வாஸ் கோயிங் த்ரூ எ பீரியட் ஆஃப் எக்கனாமிக் கிரைசிஸ். The French treasury was bankrupt because of its involvement in the 7 years war. பிரிட்டன் கூட 7 வருஷம் சண்டை, கண்டினியூஸ் வார். அடுத்தது அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ண, ended in defeat. அதுலேயும் தோக்கடிக்கப்பட்டாங்க. அதனால் அவங்களால மேலே வர முடியல. அண்ட் ஃப்ரெஞ்ச் பார்ட்டிசிபேஷன் இன் த அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் மேட் த ஃபினான்ஷியல் கண்டிஷன் worst. The luxurious lifestyle of the royalty and nobles in Versailles court, the first two estates, luxurious life. இந்த ஃபஸ்ட் எஸ்டேட்ஸே அவங்க என்ன லைஃப் வாழணும், தியாக மனப்பான்மையோட மக்களுக்காக வாழ வேண்டியவங்க. அவங்க என்ன லைஃப் வாழ்ந்தாங்க? லக்ஸூரியஸ். அதேமாதிரி நோபல்ஸும் இந்த கிளர்ஜிஸும். இன் கான்ட்ராஸ்ட், luxurious lifestyle of the royalty and the nobles of in Versailles court, in contrast to the grinding poverty of the common people. காமன் பீப்புள் எப்படி இருக்காங்க? ரொம்ப வறுமையில் இருக்காங்க. மேட் த பீப்புள் அக்செப்ட் த நியூ ஐடியாலஜிஸ் ஆஃப் ஃப்ரெஞ்ச் ஃபிலாசபர்ஸ் ஆஃப் த 18th century. அப்போது அந்த ஃப்ரான்ஸில் நிறைய ஃபிலாசபர்ஸ் வராங்க, நிறைய மக்களுக்கு ப்ரீச் பண்ணுறாங்க, நிறைய தத்துவங்களை எடுத்து சொல்கிறாங்க, நாட்டில் நடக்கிறதெல்லாம் மக்களுக்கு சொல்லி காமிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ பீப்புள் நவ் டிசைடட் டு ஃபாலோ தீஸ் ஃபிலாசபர்ஸ் ஐடியாஸ். The finance minister of the king, Turgot, underline children, Necker,
Callan and Brene one after other, they suggested the reduction of royal expenditure. ஒவ்வொரு யார் எக்கனாமிக்ஸ்டும் ஃப்ரான்ஸோட எக்கனாமிக்ஸும் சொல்கிறாங்க, சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு தடவை ஒவ்வொருத்தரும் பவருக்கு வரும்போது சொல்கிறாங்க, இந்த ராயல் நீங்கள் லக்ஸூரியஸாக செலவு பண்ணுறதை கொஞ்சம் குறைங்க. மக்கள் பசியிலையும் பட்டினிலையும் வாடுறாங்க. அதுக்காக நிறைய என்ன பண்ண முடியும், வரக்கூடிய டேக்ஸ் எல்லாமே அதுக்காக தான் செலவாகுது, மக்களுக்கு கட்ட முடியல அப்படின்னு நிறைய சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் இவனுங்க ரூலர்ஸ் என்ன செய்கிறாங்க, ஒருத்தர் மாற்றி ஒருத்தரை டிஸ்மிஸ் பண்ணிடுறானுங்க, வேலையிலேருந்து தூக்கிடுறானுங்க. எங்களுக்கு எகென்ஸ்டாக நீங்கள் பேசுகிறீங்களா அப்படின்ட்டு. ஓகே, then reduction of royal expenses and taxation of the first two estates, the nobles and the clergy. Their advice was not only disregarded, but they themselves were dismissed from service. To meet the resource crunch, the government borrowed heavily. நிறைய இந்த பொருளாதாரத்தை இது பண்ணுறதுக்காக நிறைய கடன் வாங்கி resulting in a huge fiscal deficit. Nearly half of the revenue went towards payment of interest for the loans. Under the circumstances, the French monarch Louis XVI was forced to convene the Estate General. நிறைய மக்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க, போராட ஆரம்பிக்கிறாங்க. They were forced to 16 was forced to convene the Estate General, the combined body of the three estates comprising nobles, clergy and the commoners respectively. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ ஒரு மீட்டிங், பார்லிமெண்ட் மீட்டிங்கை போடுங்க, 3 எஸ்டேட்டையும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Next, let us see about the social causes. Okay, children. The condition of the already impoverished peasants, farmers worsened due to a series of bad harvest எப்படி இருக்குது, bad. It resulted in the rise of the price of bread. The peasants of the countryside and the laborers and the artisans of the towns were the worst affected. There were hunger riots at the beginning of the reign of Louis XVI. They were followed later by fresh peasants rising. A vast number of people had become professional beggars. It was officially declared in 1777 that there were 11 lakhs of beggars in France. But the peasants were hungry not only for food but were also hungry for land. வேலை செய்கிறதுக்கே இடம் இல்லை. நிறைய ஃப்ரெஞ்சு பீப்புள் சாப்பிட்றதுக்கு இல்லாமல், பேசிக் நீட்ஸ் இல்லாமல் பிச்சைக்காரங்க ஆயிறாங்க. அக்கார்டிங் டு தட் 1777 எவ்வளவு 11 லட்சம் பேர் பெக்கர்ஸ் ஆயிட்டாங்க எங்கே, ஃப்ரான்ஸில். பட் ஆர் ஆல்சோ ஹங்க்ரி ஃபார் லேண்டே இல்லை. தென் தே ஹேட்டட் த நோபல்ஸ் அண்ட் கிளர்ஜி பிகாஸ் தே என்ஜாய்டு மெனி ப்ரிவிலேஜஸ், நோட்டபிளி எக்ஸம்ஷன் ஃப்ரம் டாக்ஸேஷன். இந்த 3 எஸ்டேட்டில் ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய 3 இதாக பிரிச்சிருக்காங்க இல்லையா, டிவிஷன் இருக்கு இல்லையா, அதில் அந்த ஃபஸ்ட்டு 2 எஸ்டேட்ஸ் வந்து நீட் நாட் டு பே எனி டேக்ஸ், பட் தே கேன் என்ஜாய் அட்மோஸ்ட் all the privileges. Who were the sufferers before French Revolution? The common people, the slaves, the laborers, the workers, the அடித்தர தட்டு மக்கள். சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் எப்படி ஆயிட்டாங்க, பிச்சைக்காரனான்னு போக வேண்டிய நிலைமையில் ஆயிடுச்சு. த கிளர்ஜி டெஸ்பைட் பீயிங் எ மைனாரிட்டி நம்பரிங் ஒன்லி அபவுட் 1,30,000 ஆக்குபைட் எ ப்ரீமினன்ட் பொசிஷன் இன் ஃப்ரான்ஸ். அதாவது ஃபஸ்ட்டு கிளர்ஜி they collected tithe means understand 1/10, 10ல் ஒரு பகுதி tithe, produced or earnings from the common people collect பண்ணுறாங்க. The nobility also a minority numbering about 110,000 was a land owning class enjoying feudal rights. அவங்களுக்கு எல்லாம் நிறைய லேண்ட் இருக்கு, enjoying, and they collected feudal dues from the peasants. They land was tilled by the peasants. The farm produce of the peasants had to be processed in the mills of the feudal lords. The traditional hereditary nobles known as nobles of the sword enjoying hunting rights. They were against the rising middle class or a new class of nobility, the status that was conferred by the king for their services. These nobles were known as nobles of the robe. Underline nobles of the robe.
அதாவது the farm produce of the persons had to be processed in the mills of the feudal lords. இந்த ஃபார்மில் கிடைக்கக்கூடியது எல்லாத்தையும் ஃபியூடல் லார்ட்ஸ்ன்னு இருந்தாங்க. நம்ம ஃபியூடலிசம் படித்தோம் இல்லையா? ஃபஸ்ட்டில் யார் இருப்பா? கிங்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே வேசல்ஸ் இருப்பாங்க, சப் வேசல்ஸ் இருப்பாங்க அப்படின்னு படித்தோம் இல்லையா? அதேமாரி லார்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களுடைய மில்ஸில் தான் இந்த ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அத்தனையும் போகும். ஸோ இவங்க கடைசியில் எப்படி மாறுறாங்க? நோபல் ஆஃப் த ரோபா மாறுறாங்க. த மிடில் கிளாஸ் and the peasants together formed the third estate. The bourgeois capitalist class முதலாளிங்க were the privileged few, but the bulk of the third estate was constituted by the representatives of the peasants. The peasants paid taxes to the state such as daily land tax. What do you mean by daily? Underline. This is a question at the book back. Daily means land tax, gabelle salt tax, and etc. And provided free labor for the construction of public roads. Burdened by the demands of the state, nobility and clergy, the persons were despair at the prospect of dying of starvation. பசி பட்னியால் சாக ஆரம்பிக்கிறாங்க ஏழை மக்கள். இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் த French philosophers நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? There were many notable thinkers and writers in France in the 18th century. The most famous writers of time on rationalistic and scientific subjects was வால்டேர். அண்டர்லைன். ஃப்ரெஞ்சு புரட்சிக்கு, இந்த ஃப்ரெஞ்சு புரட்சி தான் உலகத்தில் எல்லா மக்களும் டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் லைஃப், நீதி, நேர்மை, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டானிட்டி இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு இதுதான் காரணம். இந்த ஃப்ரெஞ்சு புரட்சிக்கு யார் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா வால்டேர், ரூசோ, மாண்டெஸ்கியூ. Voltaire, when imprisoned and banished, he had to live at Ferney near Geneva. Voltaire, Montesquieu, and Rousseau criticized the then existing condition of France. Voltaire was a prolific writer and activist and was vehement in his criticism of the church. His most famous work was Candide. Underline. யாரோடது? வால்டேரோட புக் என்ன? புக் நேம் என்ன? Candide. His famous quote was, "Those who can make you believe absurdities can make you commit atrocities." Atrocitiesனா என்ன? கொடுமைகள். Atrocities. He is said to have once exclaimed, "I disapprove of what you say, but I will defend to the death your right to say it." Another great writer, a contemporary of Voltaire but younger than him, was Jean-Jacques Rousseau. வால்டேருக்கு அப்புறம் ரூசோ அப்படின்றவர் ஜீன் ஜாக்கஸ் ரூசோ. His political theory set the minds of many after affair with new ideas and new resolves. His ideas played an important part in preparing the people of France for the Great Revolution. He famously said in his book Social Contract. ரூசோட புக் என்ன? Social Contract. வால்டேரோட புக் என்ன? கேண்டிட், ஃபேமஸ் புக். மேன் இஸ் பார்ன் ஃப்ரீ பட் இஸ் எவ்ரிவேர் இன் செயின். எல்லா இடத்துலையும் செயினால் கட்டப்பட்டிருக்கிறான். ஆனால் பறக்கும்போது எப்படி பறக்கிறான்? ஃப்ரீயாக பறக்கிறான். அண்ட் ஹி ஆர்கியூட் தட் த லாஸ் ஆர் பைண்டிங் ஒன்லி வென் தே ஆர் சப்போர்ட்டட் பை த ஜெனரல் வில் ஆஃப் த people. Montesquieu, who wrote the Persian letters and the Spirit of Laws. Montesquieu's book, Spirit of Laws, also defended liberty. He put forward the theory of separation of powers. The liberty of the individual would be best protected only in government, where the powers of its three organs, vice, legislature, executive, and judiciary, were separate. It would put in place in the necessary checks and balances to prevent any one organ from assuming more power to itself. An encyclopedia also came out in Paris about this time, and this was full of articles by Diderot and Jean d'Alembert. இவங்க ரெண்டு பேரோட என்சைக்ளோபீடியா. அண்டர்லைன். தீஸ் ஃபிலாசபர்ஸ், வால்டேர், மாண்டெஸ்கியூ, ரூஸ்கோ தவிர ரெண்டு வேறு ஃபிலாசபர்ஸ், சரியா, எங்கள் பாரிஸ்லேருந்து இவங்க எழுதுகிற என்சைக்ளோபீடியா ஆல்சோ என்கரேஜ்டு ரிலீஜியஸ் இன்டாலரன்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் அண்ட் சோஷியல் ப்ரிவிலேஜஸ் succeeded in provoking large numbers of ordinary people to think and act. American War of Independence. The American Revolution that broke out in 1776 ended with the establishment of the American Republic, inspired the French Revolution. அமெரிக்கா மக்கள் என்ன, இவங்களுடைய சப்போர்ட்டில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அதாவது இவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். த ஃப்ரெஞ்ச் பார்ட்டிசிபேஷன் இன் த அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். யார் யாரெல்லாம் அமெரிக்காவில் போய் சப்போர்ட் பண்ண போனாங்க இல்லையா, ஆர்மி பீப்புள். த ஃப்ரெஞ்ச் பார்ட்டிசிபேஷன்
independence, supporting the American cause against the British directly affected the French Revolution in two ways. எப்படி one, it cost the French treasury heavily, and other, the French like Lafayette, who participated in the American War of Independence, came back with democratic ideas. எப்படி வந்தார்? டெமோக்ராட்டிக் ஐடியாஸ் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? and played an active role in the French Revolution. So Lafayette played an active role in the French Revolution. எப்படி அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எங்கே? அமெரிக்காவில். நெக்ஸ்ட், cause of the French Revolution. French Revolution எப்படி நடந்தது? The critical moment came after the king shut out the commoners and the later assembled in the tennis court and took an oath, promise that they would not disperse. என்ன நடக்குது அப்படின்னா, லூயிஸ் 16 வந்து 3 எஸ்டேட் பீப்புள் உள்ள ரெப்ரசன்டேட்டிவ்ஸையும் கலெக்ட் பண்ணுறாங்க. கலெக்ட் பண்ணிவிட்டு ஆர்கியூ பண்ணுறாங்க. அங்கே என்ன நடக்குது? திருப்பியும் அந்த தேர்ட் எஸ்டேட்டுக்கு மேலே தான் நிறைய டேக்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. எக்கனாமிக்கலி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இப்போ பணம் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு அந்த தேர்ட் எஸ்டேட் பீப்புள் மேலே நிறைய போட்ட உடனே தேர்ட் எஸ்டேட் பீப்புள் எல்லாம் போராட்டம் பண்ணுறாங்க. எங்கே? அங்கேயே. அப்போ உடனே இவங்க என்ன செய்கிறாங்க? போலீஸை வச்சு அவங்க எல்லாரையும் அப்படியே அடித்து வெளியே துரத்துறாங்க. பார்லிமெண்ட்டை விட்டு வெளியே துரத்துறாங்க. வெளியே துரத்தும் போது அந்த பார்லிமெண்ட் பக்கத்துலேயே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய டென்னிஸ் கோர்ட் இருக்குது. அவங்க பார்லிமெண்ட் இது முடிச்சோன்னா விளையாடுறதுக்காக பெரிய கோர்ட்டு. அந்த கோர்ட்டில் இந்த தேர்ட் எஸ்டேட் பீப்புள் எல்லாரும் கேதர் ஆகி எல்லாரும் என்ன ப்ராமிஸ் பண்ணுறாங்க? இப்போ நம்ம நம்மளே இனிமேல் ரூல் பண்ணணும், நம்மளே ஒரு அசம்பிளியை ஃபார்ம் பண்ணணும், நான் சட்டத்திட்டங்களை உருவாக்கணும். அது வரைக்கும் இந்த டென்னிஸ் கோர்ட்டை விட்டு யார் ஒருத்தர் கூட என்ன செய்யக்கூடாது? டிஸ்பஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸை பண்ணுறாங்க. Until they found a way to their problems. The king tried to use force, but his own soldiers, kings tried to use his own force and army யூஸ் பண்ணி எல்லாத்தையும் கலைக்க பார்க்குறான். ஆனால் refused to obey his orders. யார்? இப்போ அந்த சோல்ஜர்ஸ், அவனுடைய சோல்ஜர்ஸே ரெஃப்யூஸ்ட், அரசனுடைய ஆணையை ரெஃப்யூஸ் பண்ணுறான். யாரையும் அடிக்கிச்சு துரத்தி எதுவுமே பண்ணலை. திஸ் ப்ரொவோக்ட் and என்னது? So refused to obey his orders. Louis then intrigued to get foreign regiments. வேறு பக்கத்து நாட்டில் இருந்தெல்லாம் நிறைய ஆர்மியை கொண்டு வந்து shoot down his own people. This provoked the people to rise in revolt in Paris on 14th July 1789. They stormed the Bastille prison and set free all the prisoners. அந்த போய் பாசில் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு பெரிய பிரிசன் இருக்குது. அந்த பிரிசனில் நிறைய பேரை உள்ள அடைச்சிட்டாங்க. இந்த இப்போ யாரெல்லாம் போராட்டம் பண்ணுறாங்களோ அத்தனை பேரையும் உள்ள அடைச்சிட்டாங்க. ஆனால் மிச்சம் மீதி இருந்தவங்கலாம் சோல்ஜர்ஸும் இவங்க கூட சேர்ந்துட்டாங்க. ஃப்ரெஞ்சு சோல்ஜர்ஸ் என்ன செய்கிறாங்க? போய் இந்த பிரிசனை உடச்சி அங்கே இருக்கக்கூடிய எல்லா பிரிசனர்ஸையும் வெளியாக்குறாங்க. Then 14th July, the fall of the Bastille was the first great turning point in the revolution. July 14 is celebrated as the National Day of France to this day. The subsequent popular risings all over the country emboldened the National Assembly to act swiftly. என்ன பண்ணுறாங்க? ஆரம்பிச்சிட்டாங்க. they are started to frame the constitution. சட்டத்திட்டங்கள் எல்லாம் ஃப்ரேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. National Assembly. This assembly comprised moderate people, liberals who wanted a constitution on the model of England and America. பிரான்ஸில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன் இல்லை, இங்கிலாந்து அண்ட் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன் மாதிரி கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாங்க. Their leaders was Mirabeau தலைமையில் ஆரம்பிக்கிறது. The assembly was controlled by the middle classes and there was no representation to the peasants and the common masses. This national assembly abolished serfdom, feudal privileges, including exempting nobles and clergy from taxation, even titles and feudal courts. The assembly then passed a declaration of rights of the man and the citizen. அசம்பிளியில் இவங்களே என்ன செய்கிறாங்க? பாஸ் பண்ணுறாங்க. டிக்ளரேஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் த மேன் அண்ட் த சிட்டிசன். திஸ் டிக்ளரேஷன் வாஸ் டிராஃப்டட் பை லஃபயட். யார்? அவர் ஃப்ரான்ஸில் பயங்கரமாக போனவர், இங்கே ஆர்மியில் இருந்தார். லஃபயட்
Thomas Jefferson and Mirabeau, based on natural law that asserts that certain rights are inherent by virtue of human nature. The rights of humans were declared universal and valid at all times and every place. Inspired by the Enlightenment philosophers, the declaration was a core statement of the values of the French Revolution and had a major impact on the development of freedom and democracy worldwide. This idea was taken from the American Declaration of Independence, but the American Declaration is short while the French one is long. The Declaration அமெரிக்கா வந்து இப்போ கடகடான்னு எடுத்திருப்பாங்க, ஆனால் இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, அதனால இவங்களுடைய டிக்ளரேஷன் வாஸ் வெரி லாங். The rights of man included the rights which were supposed to ensure him equality and liberty and happiness. Equality, liberty and happiness. The assembly brought about many other reforms. The vast property of the church was confiscated. அப்படின்னா என்ன, இவங்க எல்லாம் ட்ராப்ட் பண்ண உடனே சட்டத்திட்டங்கள்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இப்போது என்ன பண்ணுறாங்க, த தேர்ட் எஸ்டேட் பீப்புள் என்ன பண்ணுறாங்க, யார் யார் கையில் மொத்த நிலமும் இருக்கோ, எவ்வளோ மொத்த சொத்து இருக்கோ அவ்வளோத்தையும் பறிச்சுக்கிறாங்க, எல்லாம் சட்டப்படி எடுத்துடுறாங்க, எல்லாத்தையும் கொடுத்துட்றாங்க. சரியா? And confiscated by the state. A new division of France was made into 80 departments. New constitution. The old feudal courts were replaced by better law courts. Okay, ma? Okay, now next. However, the crisis intensified in Paris due to the high price of bread. Riots na kalagam broke out. The women of Paris marched to Versailles to demand bread from the king. The crowd was in an aggressive mood. The crowd demanded that bread be provided to them. The royal family, including the king, was mobbed. They forced the king and the royal family to go with them to Paris. பெரிய போராட்டம், பெரிய புரட்சி நடக்குது இந்த இதுக்கு அகெயின்ஸ்டா. அரசையும் என்ன செய்கிறாங்க, நாட்டை விட்டு விரட்டுறாங்க, ஓடி போயிடுங்க, நாங்கள் பார்த்துக்குவோம், எங்கள் நாட்டை நாங்கள் ரூல் பண்ணுவோம், எங்களுக்கு அரசையும் தேவையே இல்லை அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, இவங்களே ஆட்சி நடத்துகிறாங்க. Flight to Varennes. The king's position was increasingly shaky. பயப்படுறாங்க, அடி கொன்னுடுவாங்கன்றதா. He was not able to reconcile to the legislation passed by the National Assembly. He decided to escape from Paris. Dressing himself as a valet, he escaped along with his family to Varennes, a border town. However, அவர் தப்பி ஓடுறதுக்காக, என்ன மக்கள் அவனை கொலை பண்ணுறதுக்காக, குடும்பத்தையே கொலை பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்கிறாங்க போராட்டக்காரங்க. உயிரை கொண்டு தப்பி ஓடினா போதும்னு அவங்கள அரசியாக இல்லாமல் சாதாரண மக்களாக மாற்றிக்கிட்டு ஓடுறாங்க. ஆனால் எங்கே கண்டுபிடிச்சிடுறாங்க, வெரானஸில் என்ன செய்கிறாங்க, கண்டுபிடிச்சிடுறாங்க, அரசியையும் கண்டுபிடிச்சி. He was recognized there by a postman, arrested by the national guards and brought back to Paris. From then onwards he remained in Paris virtually a prisoner. ஜெயிலர் மாதிரி உள்ள வச்சிடுறாங்க. Girondins and Jacobins. The moderates, liberals wanted to keep the kings as limited monarch. Moderates அங்கேயே ஜிரோண்டின்ஸ் ஜாக்கபின்ஸ்னு பிரிகிறாங்க. மாடரேட்ஸ், எக்ஸ்ட்ரீமிஸ்ட். மாடரேட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, அரசன் இருந்துட்டு போட்டோம், பேருக்கு இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க தான் யார், மாடரேட்ஸ். தே கால்டு themselves as a party of the Girondins. The hard core, அதாவது எக்ஸ்ட்ரீமிஸ்ட், ஹார்டாக பிலீவ் பண்ணுறாங்க, ரிப்பப்ளிகன்ஸ் வேர் ஜாக்கோபின்ஸ். In foreign countries, especially in England, there were the emigres, the French nobles who had run away from the revolution and were continually intriguing against it. All the kings and emperors of Europe who were frightened. இப்போ ஃப்ரான்ஸில் என்ன நடக்குது, இந்த நிலமான உடனே சுற்றி இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்டும், இங்கே ஜெர்மனி அப்புறம் மற்ற எல்லா ஸ்டேட்ஸும் ரூலர்ஸ் எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுக்கும் இந்த மாதிரி நடந்துட போகுதோ, நம்ம நாட்டிலே மக்கள் ஆரம்பிச்சிருவாங்களோ அப்படின்னு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ரெவல்யூஷன். French nobles who had run away from the revolution and were continually intriguing against it. All the kings and emperors of Europe who were frightened by this mass upsurge were ranked against revolutionary France.
ஃப்ரான்ஸில் அவங்க என்ன செய்கிறாங்க, அரசனுக்கு அரசிக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் 1791. இன் செப்டம்பர் 1791, the National Assembly framed the first constitution. It provided for a constitutional monarchy. The legislature consisted of a single chamber of 750 members. The franchise, ஓட்டுரிமை, was limited to those who owned a certain amount of property. சொத்து இருக்கவங்களுக்கு மட்டும்தான் ஓட்டுரிமை. The king continued to be the executive head. யாரோடது இது? ஜாக்கோபின்ஸ், எக்ஸ்ட்ரீமிஸ்டோடது. But these powers were considerably limited. But the common people who had stormed the Bastille were disillusioned with the developments and found another outlet for their revolutionary energy. அந்த பேசில் பிரிசனை போய் உடச்சி எல்லாம் புரட்சி பண்ணாங்களே, அவங்களுக்குள்ளே பிரிவினை வந்துருச்சு. அவங்க தனித்தனியாக ஆர்கனைசேஷனாக ஃபார்ம் பண்ணுறாங்க. That this was the Paris Commune. This commune was in direct touch with the masses. பாரிஸ் கம்யூன் ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆர்கன் வந்து மக்களோட, சாதாரண மக்களோட டச்சில் இருக்கிறாங்க. And the commune became the rival of the National Assembly, composed of the moderate and middle class emigres of and the Revolutionary War. In August 1792, ordered an attack on the king's palace. Though the king ordered shooting by his Swiss guards, he was finally deposed and imprisoned. The people of Paris, angered by the action of the Swiss guards in shooting and killing many of them, hunted down and the supporters of monarchy under their leader Marat. In 3 days, from September 2nd, about 1,500 suspected dissidents were put in prison. After a trial, they were killed, and this incident is called September Massacre. என்ன நடக்குது? ஆர்டர்ட் அண்ட் அட்டாக் ஆன் கிங்ஸ் பேலஸை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. கிங் வந்து ஷூட் பண்ண சொன்னாலும், சுவிட்சர்லாந்தில் உள்ள காட்ஸை கூப்பிட்டு ஷூட் பண்ண சொன்னாலும் ஃபைனலி அவரை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க அரசனை. பீப்புள் ஆஃப் பாரிஸ் ஆங்கர்ட் பை த ஆக்ஷன் ஆஃப் த ஸ்விஸ் காட்ஸ் இன் ஷூட்டிங் அண்ட் கில்லிங் மெனி பீப்புள் அண்ட் சப்போர்ட்டர்ஸ் ஆஃப் மொனார்கி அண்டர் தேர் லீடர் மராட். மராத்திரி கீழே அந்த ஃப்ரான்ஸில் உள்ள லீடருக்கு, ரூலருக்கு சப்போர்ட் பண்ண இவங்க எல்லார் மேலேயும் ஸ்விஸ் காட்ஸ் எல்லார் மேலேயும் யாருக்கு கோவம் வருது? பிரான்ஸ் நாட்டு மக்களுக்கு கோவம் வருது. Killing and supported of monarchy. In 3 days from September to about 1,500 suspected dissidents were put in prison. 1500 பேரை 2 நாளில் என்ன பண்ணுறாங்க? ப்ரெசனில் போடுறாங்க. அப்புறம் கோர்ட்டில் ட்ரையல் பண்ணி they were killed, and this incident is called September Massacre. In September also occurred the first victory of the French troops over the invading Austrians and Prussians at the Battle of Valmy. This saved the revolution. On September 21, 1792, the National Convention, new National Convention met. Convention na Parliament. National Convention and Reign of Terror. இப்போ என்ன நடக்குது ஃப்ரான்ஸில்? Reign of Terror. அரசனை விட மோசமான ஆட்சி, எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ரூல் நடக்குது. என்னது? ஜாக்கோபின்ஸ். The first action of the National Convention was put to proclaim the formation of Republic. The trial of Louis XVI was taken up immediately, and he was condemned to death. He was guillotined. யாரு? லூயிஸ் 16 என்ன பண்ணுறாங்க? அவனையும் அவருடைய குடும்பத்தையும் தெருவில் வச்சு கிலட்டின் ஒரு மிஷின் உண்டு, தலையை வெட்டக்கூடிய கருவி. அந்த மிஷினில் வச்சு என்ன பண்ணுறாங்க? கொன்னுடுறாங்க. Guillotine. Danton, a great leader of the revolution, addressed the assembled crowds and threw an open challenge to other European kings. இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க யாருக்கு? இவங்களுடைய ரூலருக்கு. The new Republic of France, through conscription, built up a strong army. New assembly make up a strong army. The was particularly against Austria, ப்ருஷியா, இவங்க எல்லாரும் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க? ஃப்ரெஞ்சு ரூலருக்கு சப்போர்ட் பண்ணி இந்த மக்களை டார்ச்சர் பண்ணாங்க. அண்ட் இங்கிலாந்து என்கேஜ் ரிப்பப்ளிகன் ஃப்ரான்ஸ். ஆஸ் அ கான்சிக்வன்ஸ் இட் வாஸ் நாட் பாசிபிள் டு டீல் வித் லோக்கல் சோஷியல் ப்ராப்ளம்ஸ். In order to depart totally from the ancient regime, the convention created a new republican calendar for France. All references to religion found in the old calendar's name were deleted, and a 10-day week followed. ஸோ எல்லாமே மாற்றிடுறாங்க.
everything in this secular calendar. The 12 months of the year were named after natural elements, while each day was named after a seed, tree, flower, fruit, animal. அந்த கேலண்டரில் இருந்தது எல்லாத்தையும் மாற்றி இதெல்லாம் வைக்கிறாங்க. Another tool, seed, tree, flower, fruit, animal or tool, replacing the saints' day names and Christian festivals. எல்லாத்தையும் மாற்றிடுறாங்க. The Republican calendar was abandoned by Napoleon on 1st January 1806. The existing system of measures was replaced by metric system based on the kilogram and the meter. Then in September 1793, the convention passed the law of suspects, which authorized the arrest of persons suspected of opposing the revolution. யாரெல்லாம் ரெவல்யூஷன் அப்போஸ் பண்ணாங்களோ எல்லாரையும் சஸ்பெக்ஷனில் ஜெயிலில் போடுறாங்க. A month later, 22 Girondins, deputies of the conventions, were tried by the revolutionary Jacobins. Girondins ஜாக்கபின்ஸ் ஜிரோண்டின்ஸ் என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு எகென்ஸ்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேரை தூக்கி என்ன செய்கிறாங்க, நிறைய பேரை கொண்டுட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள என்ன பண்ணுறாங்க, நிறைய அவங்கள கொல்றாங்க. நிறைய ட்ரிபியூனல்ஸ் அண்ட் சென்டென்ஸ் டு டெத். தஸ் பிகன் த ரெயின் ஆஃப் டெரர். அங்கே நடக்குது ஃப்ரான்ஸில். டாண்டன், ஹெர்பர்ட் அண்ட் ராப்ஸ்பியர் அண்டர்லைன் 2 பேரும் தான் ரெயின் ஆஃப் டெரரோட ரூலர்ஸ். emerged as the main leaders of the national convention. However, they were divided on many issues. Robespierre controlled the committee of public safety and eliminated his rivals. அவனுக்கு ராப்ஸ்பியருக்கு எதிராக யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள எல்லாரையும் தூக்கிட்டான் ஆட்சியிலிருந்து. Then there was a massive peasant revolt in the Vandy party because of the unwillingness of the peasantry to accept the conscription. Conscriptionனா ஆர்மி, நிறைய ஆர்மியில் ஆள் சேர்க்குறானுங்க. The Vandy revolt was suppressed with great cruelty. கொடுமையாக அடித்து கொள்கிறாங்க மக்களை திருப்பியும். There was a strong movement against Christianity. The proponents of this movement proposed the worship of reason. There was great festival of liberty and reason in Notre Dame Cathedral in Paris. Notre Dame Cathedral. But Robespierre was conservative in religious matters, and neither he nor Danton approved of this movement. Herbert and his supporters who had organized the festival were sent to the guillotine. யாரு இங்கேயே 2 பேர் இருக்காங்க இல்லையா, ஜிரோண்டின்ஸும் ஜாக்கபின்ஸும். அவங்களுக்குள்ள பயங்கரமாக ஒருத்தர் இது செய்யலாம்பாங்க, ஒருத்தர் அதுக்கு அகென்ஸ்டாக போராடுவாங்க. ஸோ இந்த மாதிரி மாற்றி 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 என்ன செஞ்சிட்ருக்காங்க, ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்ருக்காங்க நிறைய பேரை. This caused the first split in the Jacobin பார்ட்டியிலேயே 2 பிரிவாக பிரிகிறாங்க. Danton and others protested against the Robespierre for sending too many people to the guillotine. Guillotine என்னது, கழுத்தை விட்டுற கருவிக்கு மிஷினுக்கு. But they were also executed, surrendered by enemies and totally alienated from the people. Robespierre and his clique chose to intensify the terror. The law of suspects made spreading of false news to divide or instigate the people to punishable crime. Under this law, large groups of persons were tried together and sentenced. This terror lasted for 46 days. On 27 July 1794, the convention suddenly turned against Robespierre and his supporters. அவருடைய தலைமைக்கே அவருடைய கீழே இருந்த ஆட்சியாளர்கள் அவருக்கு அகேன்ஸ்டாக இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. Then his challenges. The reign of terror ended with the fall of Robespierre. Robespierre, the dictator of the convention, though he was honest, patriotic and a person of integrity and notoriety by sending many of his colleagues to the guillotine. அவனுடைய கூட்டாளிகள் யார் எதிர்த்து அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு ராப்ஸ்பியரை எதிர்க்கிறவங்க எல்லாரையும் கில்லட்டினுக்கு அனுப்பிடுறாங்க. அதனால் அவனுக்கு என்னது guillotine. In October 1795, the convention broke up and a directory of 5 members assumed power. திருப்பி அவங்களுடைய அந்த ராப்ஸ்பியரோட அசம்பிளியை கலைச்சிட்டு புதுசாக 5 மெம்பர் கொண்ட புதிய கன்வென்ஷனை கூட்டுறாங்க. The directory was short-lived and was replaced by consulate with Napoleon as the first consul. கன்சல்னா யார், அதிகாரம் படைத்தவர். This consulate was abolished by Napoleon Bonaparte, who later, Napoleon Bonaparte, the ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் நடக்கும்போது நப்போலியன் போனபார்ட் ஒரு பெரிய தளபதியாக இருந்தவர் என்ன செய்கிறாரு, நிறைய ஆர்மியை சேர்த்து இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் நடக்கும்போது இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் பார்த்துட்டே இருக்கிறாரு. திடீர்னு பிரமாதமாக உருவாகி ஒரு பெரிய ஆர்மியோட
ஃப்ரெஞ்சில் இருக்கக்கூடிய இந்த கன்வென்ஷன் ராப்ஸ்பியரோடது எல்லாத்தையும் அடித்து மாற்றிட்டு நிமிஷத்தில் வந்து ஃப்ரெஞ்சை கையில் எடுக்கிறாரு. ஃப்ரான்ஸுக்கு ரூலர் ஆகுறாரு. நெப்போலியன் போனபார்ட் crowned himself as the Emperor of France. The revolution thus failed, shattering the dreams of the idealistic and the hopes of the poor. Yet the Republican idea and principles of liberty, equality and fraternity. Liberty, equality, சகோதரத்துவம், fraternity, brotherhood, liberty, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அப்படின்ற 3 principles continue to influence generations to come. Impact of French Revolution. The French Revolution had many lasting results. It marked the end of the system of absolute monarchy in France. All feudal privileges were abolished and the power of clergy was curbed. The revolution united the people of different sections and paved the way for the enhanced power of the state. It also led to the growth of feeling. It also led to the growth of feeling of nationalism and the emergence of an assertive middle class. Revolution upheld the theory of people sovereignty, laid the foundation of the birth of liberal constitutional governments in Europe. Liberty, equality and fraternity, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் became the watchwords underlined the freedom-loving people all over the world and inspired many later day political movements for the establishment of liberal democracy in Europe and elsewhere. So in the French Revolution, French philosophers ஓட 3 தத்துவங்கள் liberty, equality and fraternity later வேர்ல்டு கண்ட்ரிஸ் எல்லாருமே ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் அதனால் வெரி மச் இம்பார்ட்டண்ட். ஸோ பிகாஸ் ஆஃப் சீயிங் திஸ் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் எல்லா வேர்ல்டு கண்ட்ரிஸ் த லோவர் கிளாஸ் பீப்புள் ஸ்டார்டட் தேர் ப்ரொக்ளமேஷன் ஆர் ரிவோல்ட் அகேன்ஸ்ட் த ரூலர்ஸ். அவங்களுக்கு ஒரு என்ன கிடச்சது, இன்ஸ்பிரேஷன் கிடச்சது சீயிங் த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன். ஓகே சில்ட்ரன், okay, we have completed this lesson by this video. Okay children, let us see next video.